சென்னையில் போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக ஆன்லைனில் வரும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு போக்குவரத்து காவல்துறைக்கு மாநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டுள்ளார். சென்னை கிழக்கு மண்டலத்தில் மட்டும் 307 ஆன்லைன் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என காவல் ஆணையர் அருண் கூறியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? சென்னையில போக்குவரத்து விதிமீறல்கள் ஈடுபடுவர்கள் குறித்து ஆன்லைன்ல பொதுமக்கள் வந்துட்டு புகார் அளித்து வருகிறார்கள். அந்த புகார்களின் மீது உடனடியாக விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சென்னை போக்குவரத்து காவல்துறையினருக்கு காவல் ஆணையர் அருண் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக காவல்துறை மற்றும் சென்னை போக்குவரத்து காவல்துறையின் எக்ஸல பக்கத்துல போக்குவரத்து விதிமுறை தொடர்பான புகார்கள் பெறப்பட்டு வருகிறது. தினசரி 50 புகார்கள் விதிமுறைகள் தொடர்பாக பதிவாகி வருவதாகவும், அதே போல வாட்ஸ்அப் மற்றும் ரோட் ராஜா என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். அது தொடர்பாக கொடுக்கப்பட்ட தொலைபேசி மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டுபவர்கள், நடுபாதையில் வாகனம் நிறுத்துபவர்கள், தவறான பாதையில வாகனத்தை இயக்குதல், இருசக்கர வாகனத்தில் 3 நபர்கள் பயணம் செய்தல் போன்ற விதிமுறைகள் பற்றிய புகார்கள் பெறப்படுகின்றன. குறிப்பாக சென்னை போலீஸ் என்ற ஐடி மூலமாகவும், அதே போல போக்குவரத்து கழகத்தில் சென்னை டிராபிக் என்ற ஐடி வாயிலாகவும் புகார்கள் பெறப்பட்டு வருகின்றன. அந்த புகாரின் மீது உடனடியாக உரிய விசாரணை நடத்தி உண்மைத்தன்மையை ஆராய்ந்தும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு மண்டலத்தில் மட்டும் 307 புகார்கள் இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் உள்ளதாகவும், அவற்றை விசாரித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும், இதே போல மற்ற மன்றங்களிலும் நூற்றுக்கணக்கான புகார்கள் நடவடிக்கை எடுக்காமல் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவை காவல் ஆணையர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அதனை துரிதப்படுத்தி உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உத்தரவானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.